வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 4ஆம் தேதி சனிக்கிழமை, அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை வரை உள்ள வாரத்துக்கான பலன். இந்த வாரத்தில் கிரக நிலவரங்களை பொறுத்தவரையில் மாற்றமில்லை. மேஷத்தில் எந்த கிரகமும் கிடையாது. மிதுனத்தில் குரு இருக்கிறார். அப்புறம் சிம்ம ராசியில் கேதுவும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். அப்புறம் கன்னி ராசியில் புதனும் சூரியனும் இருக்காங்க. அதுக்கப்புறம் துலாத்தில் செவ்வாய், விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் வார தொடக்கத்தில் சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் மூவ் பண்ணி போகிறார். சனி பகவான் மீன ராசி, ராகு கும்பராசி. இது கிரக நிலவரங்களாக இருக்கிறது. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே இருந்து உச்சமாக இருக்கிறார். எப்போவுமே புதன் தன் வீட்டில் உச்சமாகும் கிரகம் அப்படின்னா அது புதன் தான். அதுதான் மூல திரிகோணம், அதுதான் உச்ச வீடு எல்லாமே. அப்போ புதன் ராசியில் பிறந்த நீங்கள், கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் ரொம்ப திறமையாக செயல்படுவீங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு செயல்படுவீங்க. உங்களுடைய ஒவ்வொரு டிசிஷனும் அறிவுபூர்வமானதாக இருக்கும். ஆதாயத்தை தேடும் வகையில் அமையும். பேசக்கூடிய பேச்சுக்களில் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. ஏன்னா 2ஆம் வீட்டில் செவ்வாய். அதோடு இல்லாமல் தொழில் சார்ந்த விஷயங்களில், அதுவும் நீங்கள் குறிப்பாக ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கும்போது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க உங்கள் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை. ஏன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தனஸ்தானத்தையும் பார்த்தார், 4ஆம் வீட்டையும் பார்த்தார். ரொம்ப திறமையாக ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்களுக்கு வேண்டாதவங்க, எதிரி, இவங்களெல்லாம் பகைச்சிக்க மாட்டீங்க. ஆனால் சரியான முறையில் அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வைப்பீங்க. இதெல்லாம் தான் வரக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்காக தானே அமைதா, நம்ம செஞ்சோமா, விளக்கமே சொல்ல முடியாது. மொத்தத்தில் அதெல்லாம் சிறப்பாக அமையும். சில எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நிகழ்வதற்கான காலகட்டம் கனிந்து வருகிறது. கிட்டத்தட்ட அடுத்த வாரம், இந்த வாரம் விட்டுருங்க, அடுத்த வாரத்தில் நிறையா மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். புது வெஞ்சர்ஸ் தொடங்கிறது, வேலை மாற்றங்கள், இதெல்லாம் அது அடுத்த வார பலனில் கண்டிப்பாக அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நன்மைகள் வரும்போது ஒன்று சொல்லுவாங்க, யானை வரும் முன்னே பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு. அது மாதிரி அதனுடைய ஒரு எதிர்பார்ப்பு, அதனுடைய ஒரு முன்னாலே நமக்கு தெரியக்கூடிய சில விஷயங்கள் தெரிவதால் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல வாரமாக உங்களுக்கு அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.